வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவன் தந்த வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. நம்ம அதை எப்படி புரிந்து கொள்கிறோமோ அதில தான் வாக்குத்தத்தத்தின் மகத்துவம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கண்ணை திறந்து என்ன கவனிங்க. நீங்க இப்போ கண்ணை மூடி எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜெபம் பண்ணக்கூடாது. நான் நல்லா இங்கே உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், ப்ரிப்பேர் ஆயிட்டேன். அல்லேலூயா. அதனால நான் ஜெபத்தோட தான் இங்கே நிற்கிறேன். ஆமென். பல நாட்களாக இந்த வசனத்தை தியானித்து கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நீங்க இப்போ கண்ணை திறந்து வசனத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, கண்ணை திறந்து வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. பைபிளை திறந்து வசனத்தை பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, கண்ணை திறந்து பிரசங்கம் பண்றவங்கள பார்த்து, அவங்க நல்லா இல்லைன்னா கூட அவங்கள பார்த்து, அல்லேலூயா, அப்புறம் வசனத்தை பார்த்து, ஆமா நம்ம பிரசங்கத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. ஆமா. உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிற போது சேயீர் மலை வழியாக ஓரேபுக்கு 11 நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னேயா அங்கே வருகிற போது தேவ மனிதன் மோசே சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். நீங்க வாக்குத்தத்தத்தை நல்லா கவனிக்கணும். லிசன். வாக்குத்தத்தத்தை நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? நமக்கு வாக்குத்தத்தம்னா என்ன ஞாபகம் வரணும்? கர்த்தரே சொல்றதுதான் வாக்குத்தத்தம் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்படிதானே வரும்? வேத புஸ்தகத்துல ஒரு 3 வகையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தர் நேரடியாய் பேசின வாக்குத்தத்தம், நம்ம 1ஆம் தேதி நைட்டு நம்ம சர்ச்சில் தியானம் பண்ணல, தியானம் பண்ணோமா பண்ணலையா? அப்போல்லாம் நான் உச்சியில் இருந்தேன். ஐயா எங்க ஐயா எனக்கு கேட்சு? அப்போல்லாம் நான் உச்சியில் இருந்தேன். அதுக்கு தான் நைட் ப்ரேயருக்கு வந்து கண் என்ன பண்ணோம்? முழிக்கணும். சிலர்லாம் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே கண்ணு தொங்கும். இந்த வருஷம் பொருத்தனை பண்ணணும். எல்லா நைட் ப்ரேயருக்கும் வரணும், எல்லா சண்டே சர்வீஸ்க்கும் வரணும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்களோ சத்தமாக சொல்லணும். அப்போ எல்லாம் பொருத்தனை பண்ணுவோம். மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கை உயர்த்தி, இந்த வருஷம் எல்லா சண்டே சர்வீஸ்க்கும் வரணும், எல்லாம் 1ஆம் தேதி ஜபத்துக்கும் வரணும், அப்புறம் எல்லா காத்திருப்பு ஜபத்துக்கும் வரணும். பாஸ்டிங் ப்ரேயருக்கு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வேலைக்கு போகிறவங்க சொல்ல முடியாது. வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க நான் பாஸ்டிங் ப்ரேயருக்கும் வரணும் அப்படி நீங்களே சொல்லிங்க. அதை ஓகே, புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாத்துக்கும், எல்லாம் முழு ஜபத்துக்கு எல்லாம் கையை உயர்த்துங்க. இந்த மாசம் எல்லாம் முழு ஜபத்துக்கும் வரணும். சத்தமே வரலையே. இடையில அதிகாலை ஜபம்லாம் வைப்பாங்களா, அப்பெல்லாம் வரணும். அப்ப நான் தூங்கக்கூடாது, தூக்கமே வரக்கூடாது எனக்கு. அந்த நாள்லாம் தூக்கம் வந்தா பொறண்டு நான் படுத்து கிடக்கணும். அல்லேலூயா. ஆமென். புரியுதா? யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? அப்ப எல்லா ஜபத்துக்கும் வரணும். வசனம் சில வாக்குத்தத்தங்கள் தேவன் நேரடியாய் பேசுறது. தேவன் நேரடியா பேசுற 2 வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது தேவன் நேரடியா பேசுற வாக்குத்தத்தம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது வாக்குத்தத்தமா? ஹலோ, விசுவாச அறிக்கை கலந்த வாக்குத்தத்தம்.
இது எப்படி? நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிற வாக்குத்தத்தம். தாவீது அவனுக்கே சொல்றான். தாவீது யாருக்கே சொல்றான்? அவனுக்கே சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு 10 முறை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது மாதிரி தான் டெய்லி எழுந்து பரிபூர்ண நன்மை எனக்கு உண்டாக கட்டளையிடுவார், பரிபூர்ண நன்மை எனக்கு உண்டாக கட்டளையிடுவார். இல்லைன்னா தலைமையில் அடிச்சினாவது சொல்லணும், இல்லை வயிற்றுல அடிச்சினாவது சொல்லணும். எப்படியோ டெய்லி அந்த வசனத்தை நீங்க சொல்ல 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 கன்ஃபஸ் பண்ண அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நேரடியா பேசுற வாக்குத்தத்தம் உண்டு. நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிற விசுவாச அறிக்கை கலந்த வாக்குத்தத்தம் உண்டு. சில நேரத்துல கர்த்தர் கட்டளைகளாக பிரமாணங்களாக மூத்த பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுகிற வாக்குத்தத்தங்களும் உண்டு. இந்த 3 வெரைட்டில தான் வாக்குத்தத்தம் வரும். இருக்கீங்களா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு தேவ மனிதராகிய மோசே? நீங்கள் நம்மளை பார்த்து சொல்றார். அன்றைக்கு தேவ ஜனங்களாகி அவங்கள பார்த்து சொன்னார், இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொன்னார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் என்னவா 1000 மடங்கு என்ன சொல்றாரு? அதிகமாகும்படி. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. நான் இந்த வருஷத்துல அதிகமாகணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. 1000 மடங்கு எனக்கு வானான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க குட்டி பசங்க, அவங்க சும்மா சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம 1000 மடங்கு யாருன்னா வேணான்னு சொல்லுவோமா? ஒரு குழந்தை கிட்ட போய் ஒரு பிஸ்கட் வேணுமா 2 பிஸ்கட் வேணுமான்னு அது என்னதான் சொல்லும்? ஒரு பிஸ்கட் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, உனக்கு எத்தனை மடங்கு வேணும்பா? 10 மடங்கு வேணுமா? 100 மடங்கு வேணுமா? 500 மடங்கு வேணுமா? 700 மடங்கு வேணுமா? இல்ல 800 மடங்கு வேணுமா? இல்ல 900 மடங்கு வேணுமா? அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அதெல்லாம் தள்ளிட்டு ஒரு ஆயா அன்னைக்கு சொல்லுது, இன்னும் 100 எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குது கடையில். அப்ப நின்றுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு மெசேஜ் கொஞ்சம் பாயிண்ட் கிடைச்சது. அந்த ஆயா சொல்லுது, அந்த கடைக்கார் சொல்றாரு, ரவுண்டா 100 ரூபாய் அப்படின்னு, புக்காம வாங்கிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு கேட்க சொல்லிச்சு அந்த ஆயா. எனக்கு அப்பதான் ஷேட் அடிச்சது. ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை அறகுறையா புட்டுலாம் வாங்கக்கூடாது, புக்காம என்ன பண்ணணும்? அப்பனா கரெக்டா தான் கர்த்தர் சொல்றாரு, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னா அதை குறைச்சலாம் தரமாட்டாரு, அதே வண்ணமாய் கர்த்தர் தருவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த வசனம் நமக்குரியது. சொல்லுங்க, இந்த வசனம் என் குடும்பத்துக்குரியது, இந்த வசனம் எனக்குரியது. இந்த வசனத்துல உங்க ஆள் காட்டி வரல வச்சு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்கள் எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க பிள்ளைகள், கணவர், மனைவி, பெரியவங்க, எங்க வீட்டுல இருக்கிற மாமியார், மாமனார், சிறு பிள்ளைங்க எல்லார் மேல இது பலிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அதான் ஆமென் சொல்லுங்க. ஆமா. இப்போ இந்த வசனத்தை வைத்து நான் செபித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் என்ன பேசணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரசங்கத்தை பெற்றெடுப்பதற்குள்ள படாத பாடு. கேட்கிற நம்ம தான் கரெக்டா கேட்கறோம்னா நம்ம தூங்கிடுவோம் அதில். அல்லேலூயா. ஆமா. இந்த வருஷத்துல அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எப்பவுமே வாக்கு பண்ணா அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்தா அதையும் நிறைவேற்றி முடிப்பார். அவர் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? சொன்னதுதான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, இயேசு சொன்னா, ஒரு தரம் சொன்னா சொன்னதுதான். ஒரு தரம் சொன்னா 100 தரம் சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு தரம் சொன்னா, பக்கத்துல கையை பிடிச்சு நல்லா சொல்லுங்க, ஒரு தரம் சொன்னா அவ்வளவுதான்.
முடிஞ்சதுன்னு அர்த்தம். நல்லா கையை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுவோம். அப்ப தேவன் வாக்குத்தத்தத்தில் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர் என்ன சொல்லுது? இப்பொழுது அப்படின்னு அங்க ஆரம்பிக்குது. இப்பொழுது அப்படின்னா, இப்பொழுது என்றால் குறைவானது. இப்பொழுது என்றால், இப்போ என்ன, நீங்க என்ன பாருங்க, இப்பொழுது நான் எப்படி நிக்கிறேன்னா, இதெல்லாம் முடியலையே, அப்ப நான் எதுல இருக்கிறேன்? குறைவில் இருக்கிறேன். இப்பொழுது ஆந்திராவில் 2 சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறோமே, அதெல்லாம் முடியலையே, அப்ப நான் எப்படி இருக்கிறேன்? குறைவில். அப்போ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், ஆமென், இப்பொழுது என்றால் குறைவானது, அல்லது இப்பொழுது என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்குள் இருக்கிறோம். அததான் அவர் சொல்றார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். ஸ்டார்டிங்லே சொல்றார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். நீ இருக்கிற நிலை நாளைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு மாறப்போகிறது. இந்த போன வருடம் இருந்த நிலை இந்த வருடம் அல்ல. இந்த வருடத்தில் என் நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். என் தரத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். என் சூழல்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். எனக்கு வைத்திருக்கிற அளவுகோல் பெரிது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்து செலவு பண்ண யோசித்த ஆளா நீங்க இருக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டுல அநேகருக்கு 100 ரூபாய் கொடுக்கிற ஆளாய் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது ஒரு பொருளாதார ஆசீர்வாதம். பொருளாதார ஆசீர்வாதம் வேணுமானா வேணும், அதிலே போயிடக்கூடாது, அதுல கரெக்டா இருக்கணும். பொருளாதார ஆசீர்வாதம் லிமிட்ல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்குள்ள எல்லையை கர்த்தர் வச்சிருக்கார். எல்லை. பொருளாதாரம் என்ன தேவையோ அதை தருவார். பக்கத்துல சொல்லுங்க, எது தேவையோ, என்ன தேவையோ அத தருவார். அதுக்காக போய் வீட்டுல போய் உட்காந்து பெரிய டிவி வாங்கணும், ஆண்டவரை சோபாவில் நான் சாஞ்சிக்கணும், பைபிளே படிக்காது அதையா ஆன்னு பார்த்துக்கணும் இருக்கணும், அது இல்லை பொருளாதார ஆசீர்வாதம். அப்ப டிவி வாங்கக்கூடாதான்னு சொல்ல, நான் வாங்கணும். அடுத்தவங்க வாங்குறான், வசதி இருக்கிறவன் வாங்குறான்னா நீ போய் கடன் வாங்கி இஎம்ஐ கட்டிக்கலாம், குத்தணும். இஎம்ஐ கட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தருவார். உனக்கு தேவைன்னா கர்த்தர் தருவார். எல்லாத்துக்கும் இஎம்ஐ நாடாத. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். பிள்ளைங்க படிப்புக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோம், ஆடம்பரங்களுக்காக. அதெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதத்துல லிமிட்டா இருக்கணும். கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்குகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போக போகிறார். ஆமென். 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் இங்க தான் செக்க வைக்கிறார். நீங்க கடந்த இரவில் பாஸ்டர் பிரசங்கிக்கும் போது வாக்குத்தத்தங்களை குறித்து அவங்க சொல்லும் போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ரிமைண்ட் பண்றேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிரமாணங்களுக்குள்ளும் கட்டளைகளுக்குள்ளும் அடங்கி இருக்கிறது. பிரமாணம் இல்லாம வாக்குத்தத்தம் இல்ல, கட்டளை இல்லாம வாக்குத்தத்தம் இல்ல. அல்லேலூயா. இத செஞ்சா இத தருவேன், இப்படி இருந்தா இப்படி நடத்துவேன், இப்படி வாழ்ந்தா இப்படி வைப்பேன், இதை விட்டுட்டினா இதை தருவேன். அதான் பிரமாணம், அதான் கட்டளை, அதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு நல்லா புரிஞ்சுச்சு ஐயான்னு சொல்றவங்க ஒரு கரம் உயர்த்தி ஒரு அலையில சொல்றவங்க பார்க்கலாம். அதுதான் சொல்றாரு, உங்க பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யாருக்கு? யாருடைய தேவன்? நாம் ஆராதிக்கிற தேவன் யாருடைய தேவன்? பிதாக்களின் தேவன். நம்முடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்க 3 பேரும் இல்லாம பைபிள் இல்ல. சொல்லுங்க, இவங்க 3 பேரும் இல்லாம. ஒருத்தர் சொல்ற, ஆபிரகாம்லாம் விடுங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. ஆபிரகாம் இல்லாம புதிய ஏற்பாடே இல்லையா? ஆபிரகாம் இல்லாம விசுவாசமே இல்ல, ஆபிரகாம் இல்லாம அற்புதமே இல்ல, ஆபிரகாம் இல்லாத தேசத்தின் வித்தே இல்ல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவரே சொல்றாரு, ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், ஆபிரகாம் இல்லாம வேதம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் சொல்றாங்கன்னா அது புதுசா உள்ள வருதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பார்த்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்கள சொல்றார்.
அவங்கள சொல்லி சொல்றார், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். யாருடைய தேவனாகிய கர்த்தர்? முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அவங்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். இதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு அவர் சொல்றார். வேகமா நான் சொல்ல விரும்புற நேரம் இல்ல. உபாகமம் 1 அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய என்ன வருங்க, என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடி சொல்றாரு, என்ன சொல்லியிருக்காரு? இந்த தேசத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சிட்டோம்பா, சொல்லிட்டு நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய, நமக்கு பிதா யாரு? ஆபிரகாம். நமக்கு பிதா யாரு? ஈசாக்கு. நமக்கு பிதா யாரு? யாக்கோபு. இதை மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள சொல்றாரு பாருங்க, யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும், அப்ப அவர்களுக்கு பின் வந்திருக்கிற சந்ததி யாரு? நம்ம தான். விசுவாசத்தின்படி நம்ம தான் அவர்களுக்கு பின்பாக அவர்களை பின்பற்றி வந்திருக்கிற சந்ததி. அவர் சொல்றாரு, பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த ஆண்டுல 1000 மடங்கு ஆசீர்வாதத்திற்குரிய சுதந்திரத்தை நமக்கு தருகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஆபிரகாம் யாரு? சுதந்திரவாளி. ஈசாக்கு யாரு? சுதந்திரவாளி. யாக்கோபு யாரு? சுதந்திரவாளி. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு நாள் அவருக்கு டவுட் ஆயிருது. அவர் வர்றாரு, வீட்டுக்குள்ள இருக்காரு. வீட்டுக்குள்ள ஆண்டவர்கிட்ட வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்குது. ஆண்டவருக்கும் யாருக்கும்? ஆபிரகாமுக்கும். 15ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா உள்ள கான்வர்சேஷன் நடக்குது பாருங்க. 2 பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் நடக்குது. 1ஆம் வசனம் வாசி பாருங்க. 1ஆம் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பலன் வேற, பலன் வேற. பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர், என்ன சார்? ஆமா, எலியேசர் வேற, எலியேசர் வேற. நேத்து சொன்னல நானு. அல்லேலூயா. கவனிங்க. இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறானே என்றார். கேட்கிறார் பாரு, நல்லதுதான். 2 பேரும் கான்வர்சேஷன் நடக்குது. ஆண்டவர் தரிசனத்துல வந்து ஆபிரகாம் கூட பேசிட்டு இருக்காரு. இங்க தரிசனத்துல பேசுறாரு. தரிசனத்துல பேசுறாரு. எல்லா நேரத்திலையும் கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லிடக்கூடாது. உணர்த்துறதெல்லாம் கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் அவன்கிட்ட பேசினாரு, அப்படியே போய் உணர்த்துறதெல்லாம் பேசினாருன்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பேசுறதுதான் பேசினாருன்னு சொல்லணும். பக்கத்துல சொல்லுங்க, பேசுனதை தான் பேசினார்னு சொல்லணும். உணர்த்துறத உணர்த்தினார்னு சொல்லணும். ஆமென். இப்போ சண்டே வரீங்க, பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, வசனம் உங்களுக்கு ஏத்த மாதிரியே வருது, உங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரியே வருது. அல்லேலூயா. ஆமென். அதுல 2 விதம் இருக்கும். ஒன்னு உணர்த்தப்படுவீங்க, இன்னொன்னு கர்த்தர் பேசுவா. ஆமென் சொல்லுங்க. உணர்த்துதல் வேற, பேசுதல் வேற. பக்கத்துல சொல்லுங்க, உணர்த்துதல் வேற. பைபிளே படிக்கலமா, இந்த வருஷம் தான் ஆண்டவர் என்ன உணர்த்தி டெய்லி என்ன பண்ண வச்சாரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் பேசினாரு என்ன படிக்கணும். எங்க பேசினாரு உங்கள்கிட்ட படிக்கணும்? உணர்த்துறாரு, படி. உணர்த்துறாரு, ஜெபம் பண்ணு. அது உணர்வின் ஆவி. அல்லேலூயா. வேத புஸ்தகத்துல ஆண்டவர் பேசுகிற 15 விதங்கள் இருக்கிறது. எத்தனை விதம்? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் 15 விதத்துல எந்த விதத்துல உங்க கூட பேசுறாரு? இருக்கீங்களா? டெய்லி படிச்சுட்டு வாங்க. ஓகே. இப்ப பேசுறாரு பாருங்க, என்ன பேசுறாரு? தரிசனத்தின் மூலமா ஆபிரகாம் கூட பேசுறாரு கர்த்தர். என்ன பேசுறாரு பாருங்க. அப்போ உன்னை ஆசீர்வதிக்க போறேன் அப்படிலாம் சொன்ன உடனே பெரிய கேடகம் பலன் அதெல்லாம் இருக்கட்டும், ஆண்டவரை கேடகம் பலன்லாம் எனக்கு வேணாம். நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? சரியான கேள்வியா இல்லையா?
கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ அந்த எலியேசர் வந்து எனக்கு பிள்ளை ஆவானா? இல்லப்பா, அவன் பிள்ளையே இல்ல. ஆண்டவர் சொல்ல பாருங்க 4ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பருப்பாய் பிறப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி, இப்போ உள்ள நல்லா கவனிங்க, தரிசனத்துல உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? கூடாரத்துக்குள்ள. வசனம் புரியுதா? இப்ப வெளியே கூப்பிடுறார், நீ வெளியே வா. இப்ப தரிசனத்துல இல்ல, கர்த்தரை நேரா வந்துட்டார், வெளியே வா, வெளியே கூப்பிடுறார். கூடாரத்தை, ஆபிரகாமின் கூடாரத்தை விட்டு வெளியே அழைச்சு, அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நாம் சுதந்திரவாளிகளானால் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு நான் சுதந்திரிக்க போறேன். ஆமென் சொல்ல, நான் என்ன சொன்னேன் அதை சொல்லணும். நீங்க இந்த ஆண்டு சுதந்திரிக்க போறேன். நம்ம கெட்டு போனது எதனால தெரியுமா? எப்ப பாரு எதுனா ஒன்று தூங்கி நின்று கூட அல்லேலூயா அப்படின்றோம். ஏதாவது வேற ரஃப்பான பாயிண்டா இருக்கும், அப்ப கூட நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நின்று சாவடிக்க போறாரு பாருங்க, ஆமென் அப்படின்றோம். அப்ப கர்த்தர் சாவடிக்க போறாரா? அப்படி இல்லை. எதுக்கு ஆமென் சொல்லணும், எதுக்கு அல்லேலூயா சொல்லணும், எதுக்கு வசனத்தை சொல்லணும்? கையை உயர்த்தி, கர்த்தர் என்னை சுதந்திரிக்க வைக்க போகிறார். நல்லா கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப இதை யோசித்த போது இந்த சுதந்திரிக்கிற ஆசீர்வாதங்கள், ஆபிரகாம் எதெல்லாம் சுதந்திரித்தார்? பெரிய ஜாதியை சுதந்திரித்தார். பெரிய ஜாதி என்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தார். கட்டுக்கடங்காத ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு ஆமென் கட்டுப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. கட்டுக்கடங்காத. ஏங்க இந்த ஊர்ல பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் இந்த பூமி தாங்குது, தெரியுமா உங்களுக்கு? தாங்குதா தாங்கலையா? ஆமா, வித்தியாசமா கட்டடம் எல்லாம் கட்டுறாங்க. இங்க கட்டிட்டு இருக்காங்களா, அது என்னது நம்ம ஊர்ல எங்க பக்கத்துல காசா கார்டனா? ஓகே, ஏதாவது இருந்துட்டு போகுது விடுங்க. ஆனா அது பாருங்க எவ்வளவு பெரிய கட்டிடம், அதெல்லாம் மேல கொட்டு தாங்குது. ஆனா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்க முடியலன்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்ப கட்டுக்கடங்காத ஆசீர்வாதங்களின் சொந்தக்காரராய் ஆபிரகாம் இருந்தார். பெரிய ஜாதி என்கிற சுதந்திர வாளியின் ஆசீர்வாதம் உள்ளவராய் அவர் இருந்தார். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருந்தார். சபிக்கிறவர்களை சபிக்கிறவராய் இருந்தார். எங்க போனாலும் ஆபிரகாம் பேரை பெருமையா கர்த்தர் வச்சார். பேருக்கே பெருமை. சொல்லுங்க, கர்த்தர் உன் கூட இருந்தா உன் பேருக்கே பெருமை. பலானவன் கூட இருந்தா இருக்கிறானா? இல்ல. அப்ப யார்தான் கூட இருக்கணும்? அல்லேலூயா. ஒரு நாள் அங்க மேல கொட்டுற பாபா ஷாப்புக்கு போனேன். பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரா ஒரு நாள், அப்போ அந்த பெரியவர் சூப்பரா வெட்டுறாருப்பா அப்படின்னு சொன்னார். அங்க போன பாருங்க, அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துன்னு கால் மேல கால் போட்டுன்னு சொல்லுவோம், கோட்டை கால் போட்டுக்கிட்டா அது மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே 555 சிகரெட்டா என்ன சிகரெட் தெரியல, அப்படி இழுத்து அப்படி கையில் அப்படி வச்சுட்டு அப்படி தட்டிட்டு பாருங்க. நான் அப்படி போய் பைக்கை நிறுத்திருந்தோம், எமாடி அப்படின்ட்டு பட்டுன்னு போட்டு மெரிச்சிட்டாரு. அவர் விசுவாசி இல்லை, புற ஜாதியா. அந்த பெரியவர் கேட்டாரு, அந்த தம்பி வந்த உடனே ஏன் நீங்க சிகரெட்டை அணைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் எழுந்து சொன்னாரு, எனக்கு சேரை விட்டாரு எழுந்து. நான் சொன்னேன் உட்காருங்க மாமா அப்படின்னு. எப்பா நான் உட்காரக்கூட, நான் வரேன் 2 மணி நேரம் சார், நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் அந்த அவர்கிட்ட அந்த ஐயா சொன்னார், எனக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு, அவர் 4 பேருக்கு மனுஷன், அவருக்கு முன்னாடி நான் சிகரெட்டை, இது எப்படி வந்துச்சு? கர்த்தர் தந்தது. நம்ம பேரை யார் பெருமைப்படுத்துறது? மனுஷர் இல்ல, கர்த்தர் பெருமைப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்க பேரு தானா பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தா சொல்லுங்க, உங்க பேரு தானா. அல்லேலூயா. 30ஆம் தேதி நாங்க எஸ்வி கேம்ப்ல போய் ஜெபம் பண்ணோம். ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து, நம்ம தம்பி மாருங்க பாளையதாசன்லாம் வந்திருந்தாங்க. எப்பவுமே வருஷத்துல அப்படி ஜெபம் பண்றது உண்டு. அப்படி போய் நல்லா ஜெபம் பண்ணோம். நல்லா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணி நல்லா ஒரே அனாயிட்டிங் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் பாருங்க.
நான் சொன்னேன், சும்மா ஒரு குரூப்பாக இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாமா மெமரிக்கு அப்படின்னு சொன்ன பாருங்க. இப்போ 2 தம்பிங்க நின்று பேசிட்டு இருந்தாங்க. பாளையதாசனை கூப்பிட்டார், தம்பிமா எங்க கொஞ்சம் வாங்கம்மா, எங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதில் ஒரு தம்பி ரொம்ப லீனாக இருக்கிறான், ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறான், பைபிள் அழகாக கையில் வச்சுருக்கான். அவன் வந்து நீங்கள் எட்வின் அங்கிள் தானே அப்படின்னா. என்ன சொன்னா? எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, எனக்கு யாருன்னே தெரியல தம்பி, எனக்கு ஞாபகம் வரலையேம்மா அப்படின்னு. அங்கிள் நான் சின்ன பையன், நீங்கள் ஜெபம் நடத்தும் போது அப்போவே நான் கேட்டிருக்கிறேன் 18 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ற அப்படின்னு. ஆண்டவர் என்னை தேசம் எங்கிலும் கொண்டு போகிறார், மிஷனரியா நேபாள ஊழியம் செய்கிறேன். அப்போ நமக்கு தெரியல, கர்த்தர் நம்ம பேரை எங்கவே என்ன பண்ணிடுவாரு, பெருமைப்படுத்துவார். ஆமென். சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்துல இதெல்லாம் வருது. ஆசீர்வதிக்கிறாரு, சபிக்கிறவர்களை சபிக்கிறாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஓகே, கவனிங்க, லிசன். இதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு இதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகணும்னா பிதாக்களின் தேவனை நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. பிதாக்களின் தேவனை பார்க்கணும்னா பிதாக்களை பார்க்கணும். பக்கத்துல சொல்லுங்க, பிதாக்களின் தேவனை பார்க்கணும்னா யார பார்க்கணும்? பிதாக்களை பார்க்கணும். நானு இந்த பிதாக்கள் இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குரியவங்களா மாறினாங்களே, எப்படி மாறினாங்க? ஆபிரகாம போய் பார்த்தேன், அவரை கொஞ்ச நேரம் உட்காந்து பேட்டி எடுத்தேன். அவர் ஒரு 7 பாயிண்ட் சொன்னார் எனக்கு. நான் எவ்வளோ பெரிய பூமி தாங்கக்கூடாத 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குரியவனா மாறினா இந்த 7 பாயிண்ட் நான் விடாம செஞ்சேன் தம்பி, அதுதான் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா, ஆமென். சிலருக்கெல்லாம் அப்படியே என்ன பார்க்கறது, எங்க வந்தார் ஆபிரகாம் அப்படின்னு. ஜெப நேரத்துல தான் வந்தார். ஜெப நேரத்துல பைபிள்ல தானே இருக்கிறாரு. ஜெப நேரத்துல வந்து பேசினார். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொல்லுவேன் நான், இன்னைக்கு பென்னியின் கூட பேசிக்கிட்டு இருந்தானோடனே அப்படியே எல்லாம் பாஸ்டர்லாம் பார்ப்பாங்க, பென்னியின் கூட எப்படி பேச முடியும், பென்னியின் எங்க வீட்டுக்குள்ளவே இருக்கிறாருன்னு சொல்லுவேன். அவங்கெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும், இருக்கிற செல்ஃப்ல இருக்கிற புக்ல தான் அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா, பென்னியின் இருக்கிறாரு. ஆமா, பாலியாங்கிச்சோ இருக்கிறாரு, ஆஸ்வால்ட் ஜே சுமித் இருக்கிறாரு, சுமித் விகில்ஸ்வர்த் இருக்கிறாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் வந்து அவரு ஒரு 7 பாயிண்ட் சொல்றாரு. சரி, ஈசாக் கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். ஆபிரகாமுடைய பையனாச்சு அவரு, நல்ல ஆளாச்சு அவர்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், அம்புல்னஸான ஆளாச்சே அப்படின்னு ஈசாக் கிட்ட போய் கேட்டா அவரு அடடட உனக்கு தெரியாதா 7 பாயிண்ட் நானும் சொல்றேன்ட்டு. ஆமா, எங்க அப்பா மட்டுமா சொல்லுவாரு, நானும் சொல்லுவேன் அப்படின்ட்டு 7 பாயிண்ட் ஈசாக்கு சொல்றாரு. அடடா, இது பெரியசா இருக்கப்பா, பெரிய பட்டியலா போதே அப்படின்னு யோசித்து யாக்கோபு கிட்ட போய் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு போனேன். யாக்கோபு கிட்ட கேட்டா யாக்கோபும் டிட்டோ 7 பாயிண்ட் சொல்றாரு. அப்போ 7 7 3 7 21 சொல்லிட்டு தான் நான் முடிக்க போறேன். உங்களுக்கு கேக்கு ஸ்வீட்டு அந்த சரி கேக்கு காஃபி எதனா தருவாங்க. அல்லேலூயா. அப்போ நைட் ப்ரேயர் ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன கேட்கக்கூடாது. அல்லேலூயா. 21 சொல்ல போறது இல்லை. ஒருத்தரையும் ஒரு நாளைக்கு பேசலாம். அவ்வளவு காரியங்களை நான் தியானிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதங்கள், பிதாக்களின் ஆமென் ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்கு வருகிறது, பிதாக்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க, நாம அதை ஃபாலோ பண்ணா அதற்குள்ள நம்ம வந்துருவோம். ஆமென். சரி, 21 சொல்லாம அப்படி சுருக்கி சுருக்கி சொல்லலாம்னு பிளான் பண்ணி 3 சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு 3 பக்கத்துல சொல்லுங்க, ஷார்ட்டா தான் சொல்ல போறேன். ஆபிரகாம் 3, ஈசாக்கு 3, யாக்கோபு 3. அல்லேலூயா. ஆவியின் வரங்கள் 9. ஆவியின் கனிகள் இல்ல, ஆவியின் கனி. அல்லேலூயா. அது எத்தனை? 9. அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு வழி 9. ஆமென், ஆமென். வரும் நாட்களில ஆமா இத தொடர்ந்து நாம தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆபிரகாம் வாழ்வில், ஆபிரகாமுடைய வாழ்வில் இந்த 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். 1000 மடங்கு அவர் அதிகமானதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஒரு தேவ பிள்ளை அதிகமாக வேண்டுமானால், கவனிங்க, என்ன பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, போடவே பார்க்காதீங்க, என்ன பாருங்க, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக வேண்டுமானால், பக்கத்தில் சொல்லுங்க, 1000 மடங்கு அதிகமாக வேண்டுமானால் உத்தமனாயிரு. சத்தமா சொல்லுங்க, உத்தமனாயிரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, எத்தனை வயசு, எத்தனை வயசு, எத்தனை வயசு, எல்லாருமே சொல்லி எத்தனை வயசு, காடு வாவாந்து வீடு போந்து. அல்லேலூயா. காடு சிலர் என்ன பண்ணும், வாவான்னு கூப்பிடுமா, வீடு என்ன பண்ணும், ஏன் தான் இந்த கேள்வி உட்காந்துங்கிறாரோ, ஏன் இந்த கிழவன் உட்காந்துங்கிறானோ தெரியலையே, தின்ன காலி ஆகுமே அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல. எப்படியோ ஆபிரகாமுக்கு 99 வயசு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன், அல்லேலூயா. நான் ஜோவிக்காக சொல்றேன், நீங்க யாருன்னா கோச்சின் போறீங்க, நான் வயசாகுது எனக்கு தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க போறீங்க. எனக்கும் கொடுத்தா வயசாகினுக்குது. அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. ஆமா, 99 வயசுல என்னதுக்கு வயசை சொல்றேன், பைபிள்ல ஆபிரகாம் வயசு 4 இடத்துல சொல்லப்படும். 12ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அங்க 75 வயசு அத கோட் பண்ணுவாங்க. இங்க 17ஆம் அதிகாரம் வரும்போது எத்தனை வயசு, 99 வயசு. இது மாதிரி ஒரு 4 இடத்துல சொல்லப்படும். கடைசியில சொல்லும் போது ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை 34 தாண்டிட்டீங்களா, அப்ப அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் ஏறு வரிசை, அதான் ஏறு வரிசை. இறங்கு வரிசை எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 35. ஏன் 34 தெரியுமா, ஆண்டவர் மரித்த வயது 34. ஆண்டவர் மரித்த வயது 7ஆம் ரத்தம். சும்மா நீங்களா டெப்த் கொடுத்து கூடாது, வாலிபர் மீட்டிங் நான் கூட வருவேன் அப்படின்னு. ஆமா, 40 வந்தா 40 வந்தா ஊர்ல சொல்றேன், 40 வந்தா என்ன குணமா, நான் சொல்ல, நான் ஒரு நாள் கூட அப்படி சொல்லவே மாட்டேன், அந்த குணமா. 50 வந்தா பேய் குணம், 60 வந்தா நோய் குணம், அத முகம்னு சொல்றான். 40 வந்தா நாய் முகம், 50 வந்தா பேய் முகம், 60 வந்தா நோய் முகம். அல்லேலூயா. 99 வயசு, 99 வயசுல ஒரு மனுஷன் கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு அப்படின்னா உத்தமனா இரு. அல்லேலூயா, ஆமென். 99 வயசுல உத்தமத்தை எதிர்பார்க்கிறார்னா 13, 14, 15, 16, 18, 20, 19 அதுல இருக்கிறவங்க கிட்ட இதை விட அதிகமாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்கிட்ட அதை விட கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்ப உத்தமனா நடக்கல நன்மையை பார்க்க முடியாது, உத்தமமா நடக்கல ஆயிரங்களுக்குள்ள போக முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் உரியவனாக என்ன காரணம், வசனம் என்ன சொல்லுது, 2வது ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினார். எங்கெல்லாம் போனாரோ, பக்கத்துல சொல்லுங்க, எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன கட்டினாரு, பலிபீடம் கட்டினார். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டினான். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாரோ அங்க என்ன கட்டினாரு, பலிபீடம் கட்டினார். நல்லா கவனிங்க விசுவாசியே, தேவ பிள்ளையே, நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு 6 பலிபீடங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு 6 பலிபீடங்களை சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலையும் சொல்றேன், தமிழ்ல சொல்றேன். ஆங்கிலத்தில் சொல்லி தமிழ்ல சொல்றேன். ஆங்கிலத்தில் தான் எழுதுனேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. பலிபீடம் என்பது என்ன தெரியுமா, a place of encounter. a place of encounter. தேவன் சந்திக்கிற இடம். தேவன், ஹலோ இருக்கீங்களா? டெய்லி நம்ம யாரை சந்திக்கணும், தேவனை சந்திக்கணும். டெய்லி நம்ம யாரை சந்திக்கணும், தேவனை சந்திக்கணும். தேவன் நம்ம சந்திக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ பலிபீடம் என்பது என்ன தெரியுமா, a place of encounter.
இரண்டாவது பலிபீடம் என்பது என்ன தெரியுமா? a place of forgiveness, மன்னிப்பு பெறுகிற இடம். பலிபீடம் என்பது என்ன? வேணா எழுதிங்க, பாயிண்ட் வேணா எழுதிங்க, நான் வேகமா சொல்லிடுறேன், டைம் இல்ல, கடகடன் சொல்றேன். ஆமா, a place of forgiveness. மூணாவது பலிபீடம் என்பது என்ன தெரியுமா? a place of worship, ஆராதிக்கிற இடம். பலிபீடம் எது? சத்தமா சொல்லுங்க, பலிபீடம் எது? ஆராதிக்கிற இடம். நாலாவது பலிபீடம் என்பது என்ன தெரியுமா? a place of covenant, உடன்படிக்கை செய்யும் இடம். உடன்படிக்கை. நேத்து 1ஆம் தேதி பயங்கரமா இருந்திருக்கும். அந்த 11:50 முடிஞ்ச ஒன்னையும் 12 வரும்போது பயங்கர உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பயங்கரம். விடமாட்டான் ஆண்டவரே, இந்த வருஷத்துல இருந்து பைபிளை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். நேத்து முடிச்சதுலயே இன்னைக்கு விட்டுருப்போம் பைபிளை. சரி, ஓகே. a place of covenant, உடன்படிக்கை செய்யும் இடம். 5 பலிபீடம் என்பது என்ன? a place of intercession அல்லது intercessory, மன்றாடுகிற இடம். பலிபீடம் என்பது என்ன? மன்றாடுகிற இடம். 6வது பலிபீடம் என்பது என்ன அப்படின்னா a place of alternation, வாழ்க்கையை சீர்திருத்தி மாற்றுகிற இடம். ஐயா, சர்ச்சுக்கு போனப்போ முதலா எனக்குள்ள வந்த மாற்றம் என்ன தெரியுமா? நான் இந்த சட்டை இப்படி போட்டா இப்படி போடுறவனே கிடையாது. நான் எங்க சொந்த பந்தங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் திறந்து விட்டுருப்பேன், நல்லா இது வரையும் திறந்து விட்டு பாருங்க, இது வரையும் திறந்து விட்டு உங்களுக்கு காட்டுறேன், போட்டுருவேன், இப்போ என்ன காட்டுறேன். இது வரையும் அப்படி திறந்து விட்டு அப்படி 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 போனாதான் நமக்கு அப்படி ஒரு கெத்து. நம்ம பசங்க சொல்றாங்களே இப்போ ஒரு கெத்து. இப்போ வண்டி போச்சு இல்ல, கெத்து. அது கெத்துக்கு பண்றது. ஒரு நாள் கெத்து அப்படின்னா நம்ம டெத்து. ஆண்டவர் சொன்னார், இந்த படம்லாம் என்கிட்ட ஆகாது ராஜா அப்படின்னு ஆண்டவர் பிளான் பண்ணி நான் போய் உட்காந்துக்கிறேன் ஒரு சர்ச்சில். அப்பதான் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். நடத்துற பாஸ்டர் சொல்றாரு, உன் பெரிய கர்வத்தை காட்டுவதற்காக என்னிடத்தில் நீ வந்தாயா, உன் சட்ட பட்டனை பூட்டு அப்படின்னாரு. அதுல அப்பவே அந்த சர்ச்சில் ஒரு 1500 பேர் இருப்பாங்க. அவர் என்னதான் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வார்த்தை கரெக்டா என் காது உள்ள போச்சு. அன்னைக்கு போட்ட பட்டனை நான் கழட்டுறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கூட ஒரு தம்பி நின்றுட்டு இருந்தாப்புல ட்ரௌசரோட, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட தம்பி. சர்ச்சுக்குள்ள ட்ரௌசரோட வரக்கூடாதுன்னு சொன்னேன் பாருங்க. நான் அவ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார், பிள்ளைங்களை கூட்டும் போறதுக்கு வந்திருந்தாரு அந்த பாட்டு ஃபங்க்ஷன்ல. அப்படியா? நான் சாரிண்ணா, நான் இத்தோட வரமாட்டேன்னா 10 நிமிஷத்துல ஆளகானா. ஐயோ, என்னடா அது வம்பா போச்சு, நம்ம வேற சொல்லிட்டோமே அவனுக்கு, கோச்சுக்கு வானோ தம்பி அப்படின்னு. 20 நிமிஷம் பொறுத்து பார்க்குற போய் ஃபேண்ட்டு போட்டுன்னு வந்து நின்றுந்தா போல. எவ்வளோ பெரிய காரியம் இல்லை? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. பலிபீடத்துக்கு வந்தா பலிபீடத்தில் வாழ்க்கை மாறுகிறது, செயல் மாறுகிறது. ஆனா நீ பலிபீடத்துக்கே வந்து மாறாம இங்கேயே டச் பண்ணின்னு உக்காந்துருந்தீங்கன்னா எப்படி? அது அப்படித்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் என்ன கட்டினார்? ஆபிரகாம். அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்தை அவர் மையப்படுத்தினார், முக்கியப்படுத்தினார். எப்படி இப்படி சொல்ல வருகிறேன்? தேவனோடு பேசுகிறவராய் இருந்தார், தேவன் தன்னோடு பேச இடம் கொடுக்கிறவராய் இருந்தார். ஸ்டாண்டிங் இன் தி கேப், திறப்புல எப்பவுமே நிக்கிற ஒரு ஆளா இருந்தார் ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்க. அதான் ஆசீர்வாதம். 3வது, வேகமா சொல்றேன், டைம் இல்ல. ஆமா, தேவனை மாத்திரம் விசுவாசிக்கிற ஒரு நபராய் இருந்தார் ஆபிரகாம். அல்லேலூயா. கவனிங்க. ஒரு அம்மா கல்யாணம் வச்சிருச்சான், துட்டு காசு கிடைக்கலையா. ஏசப்பா, எந்த கடனும் இல்லாம என் மக கல்யாணத்தை நான் நடத்திடணும் அப்படின்னு சொல்லிச்சான். திடீர்னு ஒரு மீட்டிங் போச்சான். அங்க ஒரு பாஸ்டர் அந்த அம்மாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு குறைந்த வட்டியிலே பணம் கிடைப்பதாக. என்ன ஜெபம் பண்ணாரா? குறைந்த வட்டியிலே பணம் இந்த அம்மா, நான் கடனே இல்லாம கல்யாணம் நடத்தணும்னு ஜெபம் பண்றேன், இந்த பாஸ்டர் எனக்கு எப்படி ஜெபம் பண்றாரு? குறைந்த வட்டியில. ஆமா. அப்ப அந்த அம்மா உள்ள சொல்லிச்சான், இந்த ஜெபத்தை நான் கேன்சல் பண்றேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் கேன்சல் பண்றேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை அவரு பண்ணாது தப்பா ரைட்டா, அப்புறம் இந்த ஜெபத்தை நான் என்ன பண்றேன்? கேன்சல் பண்றேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துச்சான். அப்ப வீட்டுக்கு வந்து மறுநாள் சண்டே சர்வீஸுக்கு கிளம்பி போச்சான்.
அவங்க பாஸ்டர் கிட்ட போய் சொல்லவே இல்லையா, நம்ம போய் ஜெபம் பண்ணலாம், பாஸ்டர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி நின்னுச்சான். பாஸ்டர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணாராம். ஒரு கடனும் இல்லாமல் கர்த்தர் இந்த அம்மாவுடைய மகளின் திருமணத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக, கர்த்தரே எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த ஜெபத்தை நான் அக்செப்ட் பண்றேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் அக்செப்ட் பண்றேன் ஆண்டவரே. அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சது. அந்த அம்மா மீதம் வந்த பணத்தை கொண்டு வந்து பாஸ்டர் கையில கொடுத்துச்சு. ஐயா, இந்த திருமணம் எல்லாம் முடிச்சு மீதம் இவ்வளவு பணம் எடுத்தோம் ஐயா, இத கர்த்தருடைய ஊழியத்துக்கு சபைக்கு தருகிறோம். கர்த்தரை மட்டும் விசுவாசிக்கிறவர் ஆபிரகாம், யாரையும் விசுவாசிக்கல. ரோமர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 19 20 24 வரைக்கும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்விலே 3, வேகமா சொல்றேன், ஈசாக்கின் வாழ்விலே ஒரு 3. ஈசாக்கு வசனம் சொல்லுகிறது 26ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமத்திலே தான் பேசுறேன் நான். 26ஆம் அதிகாரம் திறந்து கொள்ளுங்க, 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 2ஆம் வசனம் 26:2 துவங்கி, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 6ஆம் வசனம் வாசிமா. 6ஆம் வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேளம்பாக்கத்தில் இல்ல, கேராரிலே. அல்லேலூயா. சிலர் காது அப்புறம் கேளம்பாக்கன்னு கேட்டு அப்புறம் கேளம்பாக்கத்துல இருந்து ஈசா கூடி இருந்தாரு அப்படின்னு எதுனா சர்ச்சில் இருக்கிற ஈசா தான் போய் பிடிச்சிட்டு வரணும். கவனிக்கல வசனம் என்ன கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும். எகிப்து போகாத, எகிப்துக்கு போகாத, நான் காண்பிக்கிறேன். எங்க காண்பிக்கிறார் கர்த்தர்? கேரா. என்னது? சத்தமா சொல்லுங்க, என்ன காண்பிக்கிறார்? கேரார்ல குடியிருக்கிறான். எகிப்துக்கு போயிட்டு இருந்தா நல்லது தானே, ஆனா கேரார்ல குடியிருக்கிறான். என்ன ஈசாக்கு வாழ்க்கையில என்ன வெளிப்படுகிறது? ஒபே, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறவர்கள் தான் 1000 ஆகிய மேல் படிக்கு போவார்கள். பக்கத்துல சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவர்கள் தான் 1000 ஆகிய மேல் படிக்கு போவார்கள். நல்லா கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, கீழ்ப்படுகிறவர்கள் தான் 1000 ஆகிய மேல் படிக்கு போவார்கள். ஆமென், ஆமென். ஈசாக்கு வாழ்க்கையில இரண்டாவது, ஈசாக்கு வாழ்க்கையில இரண்டாவது என்ன தெரியுமா? ஈசாக்கு வாழ்க்கையில அதே 26ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வேகமாய் வாசிப்போம், நேரம் இல்ல, நம்ம முடிச்சிடலாம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தியர் துர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி, அந்த வார்த்தையை சொல்லுங்க, மறுபடியும் தோண்டி, மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டிருந்தான். நல்லா கவனிங்க, தன் தகப்பன் வழியை பின்பற்றின ஈசாக்கு. சொல்லுங்க, தன், ஹலோ வாலை பிள்ளைங்களாம் கவனிங்க, உங்களுக்கு யார் தெரியுமா ரோல் மாடல்? உங்க அப்பா, உங்க அம்மா, அதுக்கப்புறம் உங்க பாஸ்டர். வாலி பசங்களாம் சொல்லுங்க, அப்பா. அப்பா சொல்ல மாட்டீங்களா? அப்பா, அப்புறம் அம்மா, ஓஹோ மம்மி சொல்லுவீங்களா? மம்மி, அப்புறம் டேடி, அப்புறம் பாஸ்டர். இவங்க 3 பேர் தான் ரோல் மாடல். அப்பாவை பார்த்தா ஒழுங்கா இருக்கலாம், அது அப்பாவின் ஆசீர்வாதம். அம்மாவை பார்த்தா ஒழுங்கா இருக்கலாம், அது அம்மாவின் ஆசீர்வாதம். அப்புறம் பாஸ்டரை பார்த்தா ஒழுங்கா இருக்கலாம், அது பாஸ்டருடைய ஆசீர்வாதம். ஈசாக்கு வேற யாரையும் ஃபாலோ பண்ணல. அல்லேலூயா. நிறைய பேர் இருந்தாங்க. ஈசாக்கு ஃபாலோ யாரு தெரியுமா பண்ணாரு? தகப்பன் வெட்டின எல்லா துறவையும் மறுபடியும் வெட்டுறார், புதுசா போய் வெட்டல. ஒரு தம்பி ஊழியம் செய்யறாரு, அவங்க அப்பா அழகா பேர் வச்சிருந்தாரு சர்ச்சுக்கு. அவங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப அந்த தம்பி வேற மாதிரி பேர் வச்சுட்டார் சர்ச்சுக்கு. அவங்க அப்பா வச்ச பேர் பிடிக்கலையா? நான் கேட்டேன், இந்த ஊழியம் யாருதுப்பான்னு கேட்டேன். எங்களுக்கு தான். இந்த 19 கல் எடுத்து நடிக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாது. இந்த ஊழியம் 30 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஊழியத்தை யார் தொடங்கினது? எங்க அப்பா. உங்க அப்பா யார்கிட்ட பேர் வாங்கினாரு? தேவனிடத்துல. உங்க அப்பா பேர் வச்சது யாரு? தேவன். விசுவாச ஜப வீடுன்றது அசிங்கமாக தான். என்னவா?
விசுவாச ஜெப வீடுன்றது என்னவாகுதான்? சொல்லுங்க, என்னவாகுதான்? அசிங்கமாகதான். என்னவாகுதான்? அசிங்கமாகதான். அது ஏதோ ஒரு இங்கிலீஷ் பேரை வச்சு ஜிகல் ஜோசஸ் வர்ஷிப் சென்டர் அப்படின்னு வச்சுட்டாங்க. தொலைச்சு விடுவார் ஏசுநாதர் சொல்லிட்டாங்க. நான் கூப்பிட்டு அது ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறான். எதனா இருந்துட்டு போ. நான் சொன்னேன், உபவாசித்து தரிசனத்தை பெற்று கதறி அழுது அந்த பேர் அந்த தகப்பன் வச்சாரு. இங்க பாருங்க, தகப்பன் வழியை பின்பற்றார். தூத்து போட்டதெல்லாம் தோன்றார். ஆமென். தோண்டி தகப்பன் என்ன பேர் வச்சுட்டாரோ அந்த பேர் தான் கெட்டு போச்சா? கெட்டு போச்சாங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க, கெட்டு போச்சா? கெட்டு போச்சா? உங்க அம்மா உனக்கு மல்லிகான்னு பேர் வச்சிருந்தா மல்லிகானே சொல்லு. வெளியில வந்து ஸ்டைலா நான் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லாத. மல்லிகான்னு சொல்றதுல நான் கொஞ்சம் போறேன். அல்லேலூயா. ஆமென். மாத்திக்கிறது பேர் என்ன பண்றது? மாத்திக்கிறது. மாத்தக்கூடாது. அப்பா வழியில போ, சபை வழியில போ, மேய்ப்பன் வழியில போ. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் வழிய ஈசாக்கு ஒரு நாளும் மாத்தல. அதை ஃபாலோ பண்றார். துறவு தோன்றார், பலிபீடம் கட்டுறார். அப்பா பலிபீடம் கட்டினார். நானும் அப்ப எங்க அப்பா போற இடத்துல பலிபீடம் கட்டினார். நானும் பலிபீடம் கட்டணும். அல்லேலூயா. நான் ரொம்ப டயர்டாவது. இப்போ போற இடங்கள்லாம் முழங்கால் நடத்த வேணா, நின்று நடத்திடலான்னு போனா யாராவது ஒருத்தர் திடீர்னு என்ன சந்திப்பாங்க. டக்குன்னு புது ஆளா இருப்பாங்க. அன்னைக்கு 1 மணி நேரம் முட்டில நிக்க வச்சுங்களேன். அன்னைக்கு தான் முட்டி போட கத்துக்கணும். ஊசி பேத்தி விட்டு போயிடுவாங்க. அடுத்த மீட்டிங் போனா முட்டில நிப்பேன் நான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விட்டுறலாம்னு நினைச்சா கூட கர்த்தர் நம்மள என்ன பண்றது இல்லை தெரியுமா? விடுறது இல்லை. ஆமா, உனக்கு ஒரு ட்ராக் கொடுத்திருக்கிறேன். தகப்பன் வழியிலே போ, தகப்பனார்களை ஃபாலோ பண்ணு. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். அவங்க ஆராதிச்ச தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஃபாலோ அதான் துறவு, பலிபீடம், கீழ்ப்படுகிறாரு. எவ்வளவு பெரிய காரியம். தீமோத்தேயு பவுல் பார்க்கும்போது சொல்றாரு, இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்தது இல்லப்பா, உங்க பாட்டி லோவிசால் அவங்கள நான் பார்த்திருக்கிறேன். அப்போ தீமோத்தேயுடைய பாட்டி யார் பார்த்திருக்கிறது? பவுல் பார்த்திருக்கிறாரு. முந்தி அது உன் பாட்டியின் இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் உங்க அம்மா ஐனிக்கேல பார்த்தப்பா, அவங்க கிட்ட அது இருந்துச்சு. இப்ப உன்னை பார்க்கிறேன். அந்த 2 பேரிடத்தில் இருந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தகப்பன் வழியை பின்பற்றின ஈசாக்கு. சொல்லுங்க, தகப்பன் வழியை பின்பற்றின. அதான் 1000 மடங்கு ஆசீர்வாதம். 3வது ஈசாக்கு வாழ்க்கையில வேகமா சொல்றேன். 24:63 24:63 வேகமா வாசிங்க. 24:63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அல்லேலூயா. ஈசாக்கு வாழ்க்கையில பாக்குறதுக்கு அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க, மெடிடேஷன். சொல்லுங்க, வரலன்னா கூட சொல்லுங்க, மெடிடேஷன். தியானம் பண்ணுகிற அனுபவம். அதுல இன்னொன்னு சேர்ந்து இருக்குது, வாசித்தாதான் தியானம் பண்ண முடியும். தியானம் பண்ணுதல் என்றால் வேதத்தை குறிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பைபிள. இப்ப என்ன பாருங்க, பைபிளே உத்து பார்க்காதீங்க, கையை உயர்த்துங்க. பைபிள இந்த வருஷத்துல எப்படி ஆகிலும் வாசித்து பேசுற வசனங்கள்லாம் எழுதி வச்சு டிசம்பர் மாசம் பாஸ்டாண்டை தந்து காட்டுவேன். இப்ப சில வாயில அமைஞ்சு ஆயிடுச்சு பாரு. ஏன்னா டிசம்பர் மாசம் எடுத்தாந்து காட்டுவேன்னு சொல்றாரு. நம்ம இங்க பாசிக்காதே பாதியில விட்டோம்னா எடுத்தாந்து காட்ட முடியாத. நம்ம மாறணும், தியானிக்கணும். எல்லாம் கை வைத்தி சொல்லுங்க, இந்த வருஷம் நான் தியானிக்க போறேன், இந்த வருஷம் படிக்க போறேன், இந்த வருஷம் படிச்சு தியானிச்சு முடிப்பேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரு, கர்த்தர் என்ன பலப்படுத்துவாரு, கர்த்தர் என்ன உற்சாகப்படுத்துவாரு. நல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். இந்த லாஸ்ட் சண்டே சேலையூர் அட்வென்ட்ல பிரசங்கம் பண்ணேன். இந்த லாஸ்ட் சண்டே வந்து சாட்சியின் வாரம்னு வைக்கிறாங்க அட்வென்ட்ல. எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கொடுத்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து சாட்சி சொன்னார். ஏசப்பா கிருபையில் 53 வாரங்களும் நான் தவறாமல் வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எங்கள் மாமியாரே இறந்துட்டாங்க, நான் போவே இல்லை. மத்தியானமாக தான் போனேன், எடுக்கிற நேரத்தில் போயிட்டேன்.
அப்படின்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நல்ல சாட்சியா கெட்ட சாட்சியா? மாமியார் இறந்துட்டு இருக்கிறாங்க, அது எப்படி நல்ல சாட்சி ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், எங்க அம்மா கூட வந்து நீ பார்க்கலையே அப்படின்னாங்களா. அதை தான் வந்துட்டேன் இப்போதான் உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு அப்படின்னு. அவங்கெல்லாம் நைட்டே கிளம்பி போயிட்டாங்களாம். நீ போயிடுமா, நான் காலையிலேயே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆமாம், அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சான், இந்த ஆள் வரமாட்டார், இந்த ஆள் ஞாயிற்றுக்கிழமைனா கல்யாணத்துக்கு கூட போக மாட்டார் அப்படின்னு அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரையும் அனுப்பிட்டு இவர் மட்டும் போய் நல்லா ஆராதனையில் பங்கு பெற்று எடுக்கிற நேரத்தில் கரெக்டாக போய் நின்று, ஆமாம் அப்படியே சொன்னார். என்கிட்ட வெளியே வந்து சொன்னார், அழாத அழகெல்லாம் அழுதான் ஐயா நான் அப்படின்னாரு. அப்படின்னு உங்களுக்கு புரியலையா? போயிட்டு அந்த பரபரப்பு நேரத்தில் அழையே வரலையாம். ஆமாம், எப்படி யாரோ அழறதெல்லாம் பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாராம், அப்படியே அழற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணி அப்படியே பிடிச்சி அப்படியே வந்துட்டாராம். நல்ல சாட்சி. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, நல்ல சாட்சி. ஆமென், அல்லேலூயா. நல்ல சாட்சிகள் நம்ம கேட்கணும் சொல்றார். அதே மாதிரி சொன்னாரு, டெய்லி பைபிள முழங்கால இருந்து வாசித்துருவேன் ஐயா. 5 அதிகாரம் வாசித்துருவேன், 10 அதிகாரம் வாசித்துருவேன். என் உடல் பலன் நல்லா இருந்ததுன்னா 10 அதிகாரம் வாசிப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டு, ஒர்க்ல டயர்டு இருந்துச்சுன்னா ஒரு 5 அதிகாரம் வாசிப்பேன். அப்ப எவ்வளவு பெரிய கிருபை அது. ஆமென் சொல்லுங்க, ஆமென். சிலர்லாம் ஆமெனே வரமாட்டேன்து. அல்லேலூயா. யாக்கோபு வாழ்விலே 3, யாக்கோபு வாழ்விலே 3 வேகமா சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும். நல்லா கவனிங்க, யாக்கோபு தன் தாய்க்கும் தகப்பனுக்கும், நல்லா கவனிங்க அந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. 28ஆம் அதிகாரத்தின் அந்த 7ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? அந்த 7ஆம் வசனம் ரொம்ப, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு யாரு? யாக்கோபு யார் பிள்ளை? ஈசாக்குடைய பிள்ளை. ஈசாக்குக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. நல்லா கவனிங்க, 2 பசங்களும் 2 பசங்க. இதுல ஈசாக்கு யார ரொம்ப லைக் பண்ணாரு அப்படின்னா ஏசாவ. ரெபெக்காள் அம்மா யார ரொம்ப லைக் பண்ணாங்க அப்படின்னா யார? யாக்கோப. ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. ஆனா இங்க வசனம் சொல்லுது, யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு. பதான் அராம் எங்க இருக்கு அப்படின்னா, பதான் அராமு ரொம்ப தூரத்துல இருக்கு. தன்னுடைய சொந்த மாமா ஊரு தான், அம்மாவுடைய ஊரு தான் அது பதான் அராம். அங்க போறார். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், யாக்கோபு வாழ்விலே அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனாக யாக்கோபு இருந்தான். தாய்க்கும் முதல் இடத்திலே ஏசா அவுட் ஆகுறாரு. எங்க தெரியுமா? வசனம் சொல்லுது, காலங்காலமா ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் ஏசாவும் அவனுடைய மனைவியும் மனநோவா இருந்தார்கள். இருக்கா இல்லையா? இருக்கா? சத்தமா சொல்லுங்க, இருக்கா? வசனம் என்ன? பிரமாணத்தை கை கொள்ளணும். கேள்விய உனக்கு ஒண்ணும் தெரியாது, வயசாச்சு கம்முன்னு உட்கார். கம்ப்யூட்டரே தெரியாது உனக்கு. செல்போன்ல நான் ரூட் போடுவேன். செல்போன்ல போட்டுக்கிற ரூட் தான் உன்னை ரூட்ல எடுத்து விடுது. இருக்கீங்களா? நிறைய பேர் செல்போன்ல தான் ரூட் போட்டு எங்க போகுது ரூட்டு? வேற எங்கேயோ போகுது ரூட். உங்க பசங்க என்ன செல்போன் வச்சிருக்காங்க, என்ன ரூட் போடுறாங்க, என்ன பண்றாங்க பாருங்க. செல்போன் கொடுக்காதீங்க. அழுதா கூட பரவாயில்லைங்க, அடம் முடிச்சா கூட பரவாயில்லைங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிற்பாடு உங்க பிள்ளைகளை முடக்க பாருங்கள். உங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தவங்க உங்க பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லா ஜபத்துக்கும் உங்க பிள்ளைகளை கூட்டுவாங்க. சந்ததியை நடத்துங்க. ஐயா, நம்ம சந்ததியை நம்ம நடத்தாம போயிட்டோம்னா அவங்க கெட்டு சீரழிஞ்சு போயிடுவாங்க. அல்லேலூயா.
இப்பவே அடிக்காத விட்டு அவன் பெரியவன் ஆயிரும். கல்யாண வயசு வந்தவனே அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் சொல்றதான் நீங்க கேட்க வேண்டியது இருக்கும். பிரமாணத்தை கை கொண்டான், தகப்பனை கனம் பண்ணான். தகப்பன் தான் சொல்றாரு, பதனராமுக்கு போ, புறஜாதிகளில் பெண் கொள்ளாதே. அந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு போ, அங்கே உன்னுடைய மாமன் லாபான் வீட்டில பெண்ணெடு. இதை யாக்கோபும் முழுசா கேட்டான். ஏசா என்ன பண்ணா தெரியுமா? ஏசா என்ன பண்ணா? வசனம் சொல்லுது, கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேல் இடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றே. பிரமாணத்தை மீறார். தாயும் தகப்பனையும் பிரமாணம். பிரமாணம் எத்தனை? கட்டளை எத்தனை? 10. எல்லாம் சொல்லுங்க, 10. நம்ம அதெல்லாம் கை கொண்டோம்னா நம்ம தான் சொத்து. அல்லேலூயா. அது எல்லாம் முத்து. ஆமென். என்னை என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மனைவி இறந்துட்டா அவ்வளவுதான், கணவர் இறந்துட்டா அவ்வளவுதான். படம் வைக்கலாம், வீட்டுல படம் வைக்கலாம். படம் வச்சு மாலை போட்டு பத்தி கொளுத்தி, ஐயோ யோயோ எங்க வீட்டுக்காரர் இந்த டெய்லி கரியா எடுத்தாந்து போடுவாரு, போயிட்டு தான். நான் கூட போயிட்டு தான். அல்லேலூயா. நான் டைரியில் எழுதி வச்சிருக்கிறேன், நான் செத்துட்டா இதெல்லாம் பண்ணக்கூடாது. என் பேரன் வளர்ந்த உடனே அவங்க கிட்ட கொடுத்துருவேன். நான் காட்டுவா உங்களுக்கு. என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன், நான் இறந்த பிறகு இதெல்லாம் செய்யக்கூடாது. எத்தனை சொந்தக்காரர் வந்தாலும் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. சந்ததியை நடத்தணும், சந்ததியை நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு 1000 தாய் மாமனா மாமன்ற ஸ்தானத்துல நில்லு, மச்சான்னா மச்சான்ற ஸ்தானத்துல நில்லு. ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சித்தப்பாவுக்கு பெரியப்பா அதெல்லாம் உறவு, அவ்வளவுதான். பெத்தவங்க தான் அங்க பிள்ளைகளுக்கு முக்கியம். பெத்தவங்க தான் பிள்ளைங்களை நடத்தணும். பிள்ளைங்க பெற்றோரை விடக்கூடாது, கடைசி வரைக்கும் விடக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி இது ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் டெப்தா போற மாதிரி இருக்குது. எல்லாம் சொன்ன உடனே அப்படியே நம்மளை பாக்குது, எல்லாம் நம்மளை பாக்குது. ஐயா, என் பிள்ளைங்க தப்பா நடந்து ஏதோ ஒண்ணு போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அப்பன் தலப்பாய அவன் கலட்டி வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. இந்த வயசுலே நம்ம பிள்ளைங்களை நம்ம ஸ்க்ரூ பண்ணணும், திருத்தணும். உலகம் அப்படிதாங்க போவோம். அவங்க தலைமையில நீங்க டெய்லி கை வச்சு ஜெபம் பண்ணணும். வளர்ந்துட்டாங்கன்னா கை வச்சு ஜெபம் பண்ண முடியாது. தூங்கும்போது மெயில தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றது தெரியாம ஜெபம் பண்ணணும். கையை வச்சுன்னு உழுக்கூடாது. இறங்கட்டும் அக்கினின்னா அவன் எழுந்துக்குவான். என்ன இறங்குது அக்கினின்ற அப்படின்வான். அவனுக்கு தெரியாமலே அவன் மேல கையை வச்சு அப்படியே நைஸா எடுத்துடணும். ஆண்டவரே உங்க அபிஷேகம் பிள்ளை மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அவன் ஞானம் வசனம் சொல்லுது, அந்த காலத்தின் நிமித்தம் பிள்ளைகள் முறை தப்பி போறாங்க, பேசுறாங்க, நடக்கிறாங்கன்னு இருக்கு. பிள்ளைங்களை ஆளுகைக்குள்ள கொண்டு வாங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்ல உணவு வாங்கி கொடுங்க, எல்லாம் செய்யுங்க. வருஷம் கேக் வெட்டுங்க, தப்பே கிடையாது. ஹாப்பி பர்த்டே, எல்லா ஸ்டேட்டஸ்லயும் ஹாப்பி பர்த்டே வந்த உடனே பின்னாடி என்ன பாட்டு வரும்? சினிமா பாட்டு வரும். ஆமா, எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். எந்த விசுவாசி சினிமா பாட்டு வைக்காது இருக்கு? பையனும் வைக்கிறான். ஹலோ, சந்ததியை நடத்த தவறிச்சோம்னா கர்த்தர் கேள்வி கேட்பாரு. பக்கத்துல சொல்லுங்க, சந்ததிய. இப்பெல்லாம் சர்ச்சில் விசுவாச குடும்பங்கள்ல பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்களே பார்த்து அவங்க மேட்ச் செட் பண்ணிக்கிறாங்க. செட் பண்ணி அப்புறம் வந்து நின்றுவாங்க. மேட்ச் செட் பண்றாங்களே, மேட்ச் சரியா இருக்குமான்னு நீங்க யோசித்து பாத்தீங்களா? மேட்ச் செட் பண்றாங்களங்க. ஆவிக்குரியதை பேசுறேன், நான் ஆவிக்குரியதை பேசுகிறேன், ஆவிக்குரியதோட சம்பந்தப்படுத்துறேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க, தெரியற வயசு அவங்களுக்கு இல்லைங்க. தெரியற வயசு இல்ல. அந்த வயசு வந்தாலும் அந்த பக்குவம் வராது. நான் சொல்றேன், எந்த பெற்றோர் தங்க பிள்ளைகளை கைப்பிடித்து நடத்தி தங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் ஜீவன் உள்ளதாயிருக்கும், ஆசீர்வாதம் நிறைந்ததாயிருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஓப்பனா பேசுறேன். பெரிய ஊழியக்காரரின் பிள்ளைகள் ட்ரெஸ் போடுறத பார்த்து ஏமாந்து ஆமென் அவுட் ஆயிராதீங்க. அவங்களுடைய மேக்கப்பை பார்த்து ஏமாந்துராதீங்க. உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆவிக்குரிய உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு.
விசுவாசியே, தேவ பிள்ளையே, எச்சரிக்கிறேன், ஏமாந்து விடக்கூடாது. அது கேட்டா அதை சொல்றது, அவங்க கூட தான் இந்த அப்படி போடுறாங்க, இவங்க கூட தான் அப்படி போடுறாங்க. நீ ஒழுங்காரு, உன்னை நீ பாரு, உனக்கு ஒரு ஆல்டர் வச்சுக்கோ, உனக்கு ஒரு பலிபீடத்தை உருவாக்கிக்கோ, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கோ. தாய் தகப்பனுடைய ஆமேன் அந்த அடிப்படையிலே வாழ்ந்தார். யாரு? யாக்கோபு. பிரமாணத்தை மீறல, அதான் வசனம். பிரமாணத்தை என்ன பண்ணல? மீறல, பிரமாணத்தை காத்துக்கிட்டான். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி. நிறைய பிள்ளைகளை பாக்குறேன், ஆமா, சர்ச்சில் வரான், வேலை செய்யறான், சர்ச்சோட போயிடுறான். அவன் வசனத்துல வளர்ந்துக்கிறானா? அவன் ஜெபம் பண்றானா? என் கேள்வி இது, என்னுடைய பாரம் இது, என்னுடைய பாரம் இது. ஒருத்தவங்க சொல்றாங்க, உங்க சர்ச்சை சேர்ந்த 2 பேரை ஒயின் ஷாப்ல பார்த்தேன்னு சொல்றாங்க என்கிட்ட. வாலிப பசங்களை. எப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு? ஏன் என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்டேன். உங்க சர்ச்சு பசங்க உங்ககிட்ட தானே சொல்ல முடியும், நீ தானே பாஸ்டர்ன்றாங்க. இல்ல இல்ல, நீங்க போய் பாஸ்டர் கிட்ட சொல்லுங்க, நான் சொல்ல முடியுமா? இல்ல. மனம் உடைந்தது, மனம் உடைஞ்சிச்சு. நான் என்ன பண்ண தெரியுமா? பேர்லாம் கேட்கல, அவரும் என்கிட்ட பேர் சொல்லவே இல்லை. நான் அங்கேயே அடிச்சிருப்பேன். உங்க சர்ச்சு பசங்க, நல்ல குடும்பத்து பசங்க, அங்கேயே அடிச்சிருப்பேன் அவனுங்களை. உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், இல்லைன்னா ஐயாவை பார்த்தா சொல்லணும்னு இருந்தேன். அவர் சொன்னார் என்கிட்ட, நேருக்கு நேரா சொல்றார், மனம் உடைந்தது. ஒரு புறஜாதியா மனம் உடைந்தது, எனக்கு இருதயத்துக்குள்ள வலி வந்தது எனக்கு. நான் அழுதேன், ஆண்டவர் சமூகத்தில் வந்து அழுதேன். எங்க பிள்ளைங்களை குறிச்சு நல்ல சாட்சியங்களை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்களை குறிச்சு கெட்ட சாட்சியங்களை நாங்க கேட்டக்கூடாது. எங்க பிள்ளைங்களை குறிச்சு நல்ல சாட்சியங்களை தான் நான் கேட்கணும். ஒரு காலகட்டத்தில் யாரா இருந்தாலும் கூப்பிட்டு வான் பண்ணுவேன். இப்பெல்லாம் நான் வான் பண்றதே இல்லை. ஏன் வான் பண்றது இல்லை தெரியுமா? நம்ம நல்லதுக்கு வான் பண்ணா கூட அவங்க பெற்றோர் அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. பாஸ்ட் இஸ் பாஸ், ஜெபம் பண்ணிட்டு போயிருது நான். ஆனா சில பிள்ளைகளை வான் பண்றேன், உரிமையா தோல் மேல கை போட்டு, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, வான் பண்றேன், வான் பண்றேன். பிரமாணம், பிரமாணத்தை காத்துக்கொள்ளணும். யாக்கோபு வாழ்விலே 2வது, வேகமா சொல்றேன், டைம் ஆயிடுச்சு. யாக்கோபு வாழ்விலே 2வது, ஆமென், 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். 8:22 வாசிங்க. கரெக்ட். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். நல்லா கவனிங்க, யாக்கோபு வாழ்விலே கொடுக்கிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. தசமபாகம் கொடுக்கிறவனாக இருந்தான், பொருத்தனை பண்றான், பொருத்தனை நிறைவேற்றான். நீங்க யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, நம்மள கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். கிவிங் பீப்புள். இந்த சின்ன ஊழியத்தை நாங்க செய்யறோம், எங்களுக்கு வருகிறதை மிஞ்சி நாங்க ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம். மிஞ்சி தான் கொடுக்கிறோம். தேவை நிறைய இருக்கு, ஆனா மிஞ்சி கொடுக்கிறோம். எப்படி? கொடுத்தா கர்த்தர் தருகிறா, கொடுத்தா வருகிறது. கொடுத்து பாருங்க, ஆசீர்வதிப்பார். கொடுங்க, 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 கொடுத்து பாருங்க, கொடுத்தா கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று கூட நம்ம சர்ச்சு சார்பா நம்ம அங்க இந்த நரிக்குறவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு சூப்பர் பிரியாணி கொடுத்தோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு காஸ்பல் சொன்னாங்க. எல்லாரும் அதை கேட்டாங்க. இன்னைக்கு கூட ஈவினிங் நான் இங்க நின்றுட்டு இருந்தேன், அந்த தீபா பாப்பா இப்படி போச்சு. அப்போ சொல்லிட்டு, ஐயா தோத்துறான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. இந்த பக்கம் எங்கம்மா போற அப்படின்னு, இங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போச்சு அந்த பாப்பா. அல்லேலூயா. கொடுக்கணும், கொடுத்தாதான், கொடுத்தா கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு எப்படிலாம் கொடுக்க முடியுமோ அப்படிலாம் கொடுக்கணும். அல்லேலூயா. பிறந்த நாள்ல ஒரு காணிக்கை கொடுக்கலாம், திருமண நாள்ல ஒரு காணிக்கை கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? பிறந்த நாள்ல கேக் வெட்டோம், திருமண நாள்ல புடவை எடுத்து கொடுக்கலாம், சண்டை சகடி வச்சு எப்படியாகிலும் வருஷம் வருஷம் ஒரு புடவை எடுப்போம். வருஷம் நான் புடவை எடுக்க மாட்டேன், வருஷம் வருஷம் நான் காணி கொடுப்பேன். நீ கொடுப்பியா? இருக்கிறியா? எங்க வீட்டுல இந்த பிரச்சனையே கிடையாது. கல்யாண நாள் பிரச்சனையும் கிடையாது, பிறந்த நாள் பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா.
எனக்கும் நீ கேக்கு வாங்க வேணாம், உனக்கும் நான் கேக்கு வாங்க வேணாம். இல்லை நான் கேட்குறேன், வருஷம் வருஷம் கல்யாண நாளுக்கு உனக்கு புடவை வாங்கி கொடுத்தாதானா நீ வாழ்வ, இல்லைன்னா வாழ மாட்டியா? இதெல்லாம் உலகத்தான் பண்றாங்க. உலகத்தான் மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்க. அதுக்காக கல்யாண நாள் பிறந்த நாளுக்கு புடவை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. எடுங்க, அந்த நாளை நினைவு கூர்ந்து ஒரு ஏழைகளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க. அப்படி மாத்துங்க, பேட்டர்னை மாத்துங்க, சூழ்நிலையை மாத்துங்க. அந்த நாள்ல ஊழியக்காரரை கூப்பிட்டு, ஐயா நான் 2000 ரூபாயில புடவை எடுக்கலான்னு இருந்தேன், இந்த 2000 ரூபாயை வச்சுங்க ஐயா, பிஏ சிஸ்டம்லாம் வாங்க போறேன்னு சொல்றீங்களே, அதில் இதை யூஸ் பண்ணுங்க ஐயா. எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். யாரும் 2000 ரூபாய் கம்மியா எடுக்கிறதா எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கொடுங்க. சிலர்லாம் மாத சம்பளம் வாங்குறோம், தசம் பாகமே என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது சத்தமே வரலையே. யாரெல்லாம் கர்த்தர் கொடுக்குறீங்க அவங்க கை வைத்து காட்டுங்க. அது கை உயர்த்த மாட்டோம். நம்ம எப்படி உயர்த்துவோம்? கீழே போடுங்க. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. மாசம் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல 10ல் 1 கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. மிஷினரிகளுக்கு கொடுங்க. நிறைய பேர்லாம் 100 ரூபாய் 50 ரூபாலாம் கொடுப்பாங்க மிஷினரிக்கு. நாங்க அதெல்லாம் சேகரிச்சு வைக்கிறோம். சேகரிச்சு வச்சு ஒரு மிஷினரியை தாங்குறோம். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் கொடுக்குறாங்க. நாங்க மிஷினரிகளுக்கு கொடுக்குறோம். சேலையூர் அட்வென்ட்ல பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து முடிச்ச உடனே ஒரு ஆஃபரிங் கொடுத்தாங்க. 3000 ரூபாய் கொடுத்தாங்க. மிஷினரிங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு. சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேக்கெட்டில் வச்சு அதில் எழுதிட்டேன், மிஷினரி ஆஃபரிங் அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். அப்போது செவம் பண்ணி முடிச்சுட்டேன். ஆமாம், கர்த்தர் பார்த்தார், நம்ம உண்மையாக இருக்கிறத பார்த்தார். நம்ம பழைய தலைவர் தேவேந்திரன் தலைவர், அவங்க மாமா அங்கே தான் அட்வென்ட் சர்ச்சில் தான் பிலீவராக இருக்கிறார். அவர் நான் எப்போ போனாலும் என்னை வந்து பார்த்து விஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஆஃபரிங் கொடுத்துட்டு போவார். ஆனால் திடீர்னு நான் உள்ளே போய் ரூம்குள்ளே காஃபி குடிக்க போயிட்டேன். கெஸ்ட் ரூமில் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். செக்ரட்டரி வந்து சொல்கிறாரு, அந்த ஐயா உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறாருன்னு. உள்ளே வந்தார். அவர் எனக்கு சொன்னார், இன்னைக்கு என்னவோ நினச்ச மனசில் காலையில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு, கிறிஸ்மஸ் கிஃப்டாக நீங்கள் வச்சுங்க, கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சு லாஸ்ட் ஆராதனை, நீங்களே நியூ இயர் கிஃப்டாக வச்சுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 5000 ஆஃபரிங் கொடுத்தார். சத்தமே வரலையே. உங்களுக்கு தானே கொடுத்தாரு, எங்களுக்காக கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, அந்த 5000 வாங்கி நான் ஜெபம் பண்ணிட்டு பாக்கெட்ல வச்சேன் பாருங்க. ஏசப்பா சொல்றாரு, இது உனக்கு இல்லை அப்படின்றாரு. அல்லேலூயா. எனக்கு இல்லையா, என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன் நான். எனக்கு ஒருத்தரை காட்டி அவங்களுக்கு கேலண்டருக்குன்னு சொல்லி கொடு அப்படின்னாரு. நான் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி கேலண்டர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அண்ணா நாளைக்கு தான் போய் எடுக்கணும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? சரி ஓகே, சேலஞ்ச் ஜெப ஊழியங்கள் உங்கள் கேலண்டரை வாங்கி கொடுத்துருது, நான் இப்போ ஒரு 5000 உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு. உடனே அவருக்கு அளவு கடந்த சந்தோஷம். எனக்கு அவர் கொடுத்தவொடனே என்ன சந்தோஷம்னா, 5000 கொடுத்துருக்காரு, என்னுடைய ஓன் யூஸ்க்கு தானே கொடுத்துருக்காரு. சும்மா மைனர் ஜாலி மணிப்பாஸ் காலின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு மனசில். ஆண்டவர் பார்த்தார், ஜாலி ஆகுற, அதை கொடுத்துரு. நான் உடனே ஒபே பண்ணேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க அது மாதிரி கர்த்தர் கொடுக்க உங்க மனசுல ஏவும் போது என்ன பண்ணும்? ஒபே பண்ணும். ஆமென் சொல்லுங்க. ஒருத்தன் 10 கிலோ வேர்க்கடலை கொடுக்கறதுக்கு வந்தா, நான் பாஸ்டர் வீட்டுக்கு சர்ச்சில் கொடுத்துருப்பேன். 10 கிலோ வேர்க்கடலை எடுத்துட்டு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தானா. அப்போ யோசித்தானா, 10 கிலோ எடுத்து போய் கொடுக்குறது, 10 கிலோ எங்கே கொடுக்குறது, இதில் கொஞ்சம் பாதி எடுத்துன்னு போய் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதில் 5 கிலோ எடுத்துட்டு மறுபடியும் 5 கிலோ எடுத்துட்டு போனானா. பாதி தூரம் போனோம். 5 கிலோ ஏன் கொடுக்க வேணாம், போகிறதுக்குள்ளே நம்ம குறிச்சிக்கினே போகலான்ட்டு குறிச்சினே போய் சர்ச்சு கிட்ட வந்த உடனே அதில் என்னவே இல்லையா, வேர்க்கடலையே இல்லையா, அவன் குறிச்ச தோல் தான் பை முழுக்க இருந்துச்சான். அல்லேலூயா. நான் சொல்லுங்க, அன்றொன்றுள்ள அப்போ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. கொடுக்கணும்னு என்ன வரும்போது என்ன பண்ணோம், கொடுத்து. இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்குது. டைட்டாக எந்த மாதம் டைட் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஜனவரியில் டைட்டு, பிப்ரவரியில் லூஸு, மறுபடியும் மார்ச்சில் டைட்டா. ஐயா, எல்லா மாசமும் டைட்டா இருக்கத்தையா செய்யும். நீ கொடுத்து பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொடுத்து பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேகமா கடைசியா யாக்கோபு வாழ்க்கையிலே 3வது
ஆமென். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு வாழ்விலே 3வது என்ன தெரியுமா? ஒப்புரவாகினான். சொல்லுங்க, என்ன ஆகினான்? ஆமா, 3 பேர் வாழ்க்கையிலும் 7 எழுதி வச்சிருக்கேன் நான். அல்ல 3 தான் சொன்னேன். ஒப்புரவாகினான். ஏன் ஒப்புரவாகினா? அண்ணன் ஆரம்பத்தில் ஏமாற்றினான், சிகப்பு கூழுக்காக ஏமாற்றினான், அப்பா தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஏமாற்றினான். இப்ப ஒப்புரவாகிறான். ஒப்புரவாகிறது கூட சும்மா ஒப்புரவாகல, கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஒப்புரவாகிறான். யார் வீட்டுனா மாங்காய் திருடிட்டு இருந்தா 2 மாங்காய் 8 போய் கொடுத்து ஒப்புரவாகும். தெரியாத முருங்காய் திருடிட்டு இருந்தா முருங்கைக்காயை பறிச்சுட்டு போய் உங்க வீட்டுல அப்ப ரட்சிக்கப்படாத திருடிட்ட 4 முருங்காய் இருந்தாமா, எங்க வீட்டு முருங்காய் 5 கொடு. ஏன் 5 கொடுப்பேன்? நான் 4 தானே திருடினேன். 1 போட்டு கொடுத்தா குறைஞ்சா போற. அல்லேலூயா. ஒப்புரவாகிறதுன்னா அப்படிதான் ஒப்புரவாகிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒப்புரவாகுங்க, அத்தவங்க கூட ஒப்புரவாகுங்க. நீங்க இறங்கி போங்க, நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கி போங்க, கெட்டே போக மாட்டீங்க. நான் யாரோடையும் ஒப்புரவாயிருவேன். நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து பழகியாச்சு. அதனாலதான் நம்மள நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டாங்குது, பிடிக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் கண்டிச்சாதான் அந்த பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. பெரியவங்களா இருந்தாலும் அவங்க கண்டிச்சாதான் அவங்க எப்படி வளருவாங்க? நல்லா வளருவாங்க. அது மாதிரிலாம் நம்ம சொல்றோம்ல, அவங்க என்ன பண்றாங்க? அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னது சரிதான், ஆனா அவங்க தப்பா எடுத்துக்கிட்டதுனால நானே இறங்கி போய் எத்தனையோ பேரோட ஒப்புரவாயிருக்கிறேன். நானே இறங்கி போயிருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, நீங்க இறங்கி போனீங்கன்னா ஏற போறீங்க மேலன்னு அர்த்தம். இறங்கி போலன்னா கீழே இறங்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொன்னாராம், யாரு? சுந்தரம் பாஸ்டர் ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொன்னாராம், நீ இறங்கின நிலைமையோடு மேடையில் ஏறுவாயானால் ஏறின நிலைமையோடு இறங்குவாய். புரியுதா? நான் என்ன சொன்னேன்? இறைச்சியும் சந்தோஷமா இறங்குவ. நீ ஏறின நிலைமையோடு மேடையில் ஏறினால் இறங்கும் போது இறங்கின நிலைமையோடு இறங்குவாய். அல்லேலூயா. நம்ம எங்கேயும் இறங்கி போனா குறைஞ்சு போக மாட்டோம். யார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டா நம்ம தவறி போக மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், பேசணும்னு இருந்தேன். போறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா உணர்த்தினாரு? உணர்த்தினதை சொல்றேன் பாருங்க. நீ என் பிள்ளையானால் போ. நீ என் பிள்ளையானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபும் யோவானும் சொல்றாங்க, ஆண்டவர் அக்கினி இறங்க பண்ணி ஒரு நிமிஷம் பண்ணிடுறேன் பாருங்க, ஒரு நிமிஷத்துல பண்றோம் ஆண்டவரை அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இன்னும் ஆவி பெற்றவர்கள் என்பதை அறிந்திருங்கள். சில இடத்துல இறங்கி போறது தப்பே இல்லை. இறங்கி போலாம். யார்கிட்ட இறங்கி போலாம்? சதுசேயர் பரிசேயர்கிட்ட தான் இறங்கி போக கூடாது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் இறங்கி போலாம், தப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சதுசேயர் பரிசேயர்கிட்ட இறங்கி போல, அவருடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் இறங்கி போனார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒப்புரவாகிறவராய் இருந்தார் யாக்கோபு. ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்.